கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. நம்ம ஆராதனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விவசாயி என்ன பண்றாருன்னா, மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கிளியை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அந்த கிளிக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாரு. பாவம் அந்த கிளிக்கு எவ்வளவு மூளை இருக்கும், எவ்வளவுதான் மூளை. அந்த கிளிக்கு என்ன வார்த்தை சொல்லி கொடுத்தாலும் ஒன்று மட்டும் பளிச்சுன்னு கற்றுக்குச்சு. அது என்னன்னா, இதில் என்ன சந்தேகம், பக்கத்தில் பசங்க இதில் என்ன சந்தேகம், இதில் என்ன சந்தேகம், தம்பி இதில் என்ன சந்தேகம், பாப்பா இதில் என்ன சந்தேகம், இதையே சொல்லிக்கிட்டே இருந்த உடனே இதுக்கு மேலே இந்த கிளி தேராது அப்படின்ட்டு நேராக திருப்பி மார்க்கெட்டுக்கே போய் இந்த கிளி பேசும், இதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு கூவி விற்கிறார் அந்த விவசாயி. அந்த வழியா அப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பின அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாணவன், கிளி பேசும் வாங்கிக்குங்க அப்படின்றத கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி அந்த விவசாயி ஐயா கிட்ட கேட்குறான், இந்த கிளி பேசுமா ஐயா? அவர் சொல்றாரு, என்கிட்ட ஏன் தம்பி கேட்குற, அந்த கிளிக்கிட்டே கேளுன்னு உடனே கிளிக்கிட்ட போய் கிளிய பேசுவியா? என்ன சொல்லுச்சு? அவ்வளோதான். நீ பாடுவியா? அது என்ன சொல்லுச்சு? சொன்ன உடனே எவ்வளவு காசு கேட்டு அப்படியே கொடுத்துட்டு அழகாக வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். போய் அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு, அம்மா அப்பா ஓடியாங்க, இந்த கிளி எவ்வளோ அழகாக பேசுது, கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுது அப்படின்னு உடனே எல்லாரும் கேள்வி கேட்க அந்த கிளி திருப்பி ஒன்னே சொல்லுச்சு, இதில் என்ன சந்தேகம்னு உடனே இப்போ இவனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஐயோ இந்த கிளி இதுக்கு மேலே பேசாது போலையே அப்படின்ட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த கிளியை இப்போ பார்க்குற கோணமே வேற மாதிரி ஆகி அப்படியே கோபத்தோடு, கிளியே உன்னை நம்பி நான் முட்டாளாயிட்டேன் அப்படின்ட்டான். அந்த கிளி என்ன சொல்லுச்சு? விட்டுருவானா? உன்னை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். என்ன சொல்லுச்சு? ரொம்ப டென்ஷன் ஆகி அப்பா கிட்ட போய் சொல்றான், அப்பா இந்த கிளி என்னை ரொம்ப டென்ஷன் படுத்திருச்சுப்பா, அதனால நான் திருப்பி இதை மார்க்கெட்லேயே போய் வித்துடுறேன் அப்படின்னு உடனே அப்பா சொன்னாரு, டே எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாவே யோசிக்காதரா, நேர்மறையா யோசிடா அப்படின்னு சிந்தையை அப்படி திருப்பி விட்டாரு. நேராக கிளிக்கிட்ட போய் சொல்றான், கிளியே இன்னைக்கு எனக்கு கட்டுரை போட்டி ஸ்கூல்ல, எப்படியாவது நான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு. அந்த கிளி என்ன சொல்லுச்சு? அந்த கிளி வாக்கிய தேவ வாக்கா எடுத்துக்கிட்டு இவன் ஸ்கூலுக்கு போனான் பாருங்க. போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறான், ஃபோன் வருது, தம்பி கட்டுரை போட்டி எழுதுனீங்களே தம்பி, நீங்கள் தான் தம்பி ஃபஸ்ட்டு அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து அந்த கிளியை பார்த்து சொல்லுகிறான், கிளியே காலையில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் எப்படியாவது ஃபர்ஸ்ட் வரணும்னு, நீ சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், இதுக்கு காரணம் யாரு? நீதான் அப்படின்னு. அந்த கிளி என்ன சொல்லுச்சு? இப்ப நான் சொல்ல பாறேன், நீங்க வாளாகாமல் தலையாவீர்கள். ஆமேன்னு இல்லை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுல என்ன சந்தேகம்? நீங்க கீழாகாமல் மேலாக போகிறீர்கள். நீங்க ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவதில்லை, நீங்க வெக்கப்பட்டு போறது இல்லை. இந்த சபையை குறித்த தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். உங்க ஆத்மாவில் என்னென்னலாம் ஆண்டவர் செய்வேன்னு வார்த்தையால சொன்னாரோ அதெல்லாம் கரத்தினால நிறைவேற்றுவாரு. இதுல என்ன சில நேரம் பிசாசு சொல்லுவான், பல மாதங்களாக பல ஆண்டுகளாக உன் பையனுக்காக உன் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறியே, அந்த ஜெபம் கேட்கப்படாது, இப்படியே அவன் சுற்றிக்கிட்டே வாழ்க்கை முழுவதும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு பிசாசு சொன்னால் நீங்கள் சொல்லாதீங்க, இதில் என்ன சந்தேகம்னு அவன் வார்த்தைக்கு சொல்லாமல் வார்த்தையை வச்சு நீங்கள் எதிர்க்க நிச்சயமாகவே அவரையே நம்பி வந்த உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்த வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். உங்கள் முகம்லாம் பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, பாட்டெல்லாம் என்னால் உட்காந்து பாட முடியாதுரோ, என்னை கொஞ்சம் எழுப்பி வச்சு பாடவே அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று அப்பாவை பார்த்து, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. இப்ப தாளத்தோடு,
இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ. 6-8 நடுவழியில் நின்று போவதில்லை, வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, அவரையே நடுவழியில் நின்று போவதில்லை, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ. அவரையே இல்லை, வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. தேடி வந்து என் படகில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் நிரம்பாத என் படகை, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா. வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் இரவு முழுவதும் நிரம்பாத என் படகை, ஆராதிப்போமே அவரை முழுமனதா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஷபாபா ரகதர பலபரபா, முழு மனசா, முழு மனசா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் வாக்கு தந்த கானானை, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போம், ஆராதிப்போம். மரபபா ஷபபபா பரபல பரபல பரபா ஷிகதர பல பரபல பரபா. ஆராதிப்போம், ஆராதிப்போமே அவரை முழுமனதா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. கொண்டு சேர்த்திட, நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் வாக்கு தந்த கானானை, போகும் போகும் வழியெல்லாம் வாக்கு தந்த கானானை, ஆராதிப்போமே
அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரே இதுவரை நடுவழியில் நின்று போவதில்லை. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. தலைமுறையா முழுமனதா, 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 தலைமுறையா. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அப்படியே கைகளை தட்டி 2 நிமிஷம் அந்நிய பாஷையில நிரம்பி, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எண்ணப்படும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள், பாக்கியமுள்ளவர்கள், பாக்கியமுள்ளவர்கள். இந்த பாக்கியத்தை கொடுத்தாரே அப்பா, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. பாக்கியம் பெற்ற நான் உம்மோட ஐக்கியமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு பக்கம் பாக்கியம், இன்னொரு பக்கம் உங்க சமூகத்துல ஐக்கியப்பா. மமரபலபரபா சிவபபபரபலபரபா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க எல்லாரும் அப்படியே வாய்களை விரிவா திறந்து அப்பாவை துதிச்சுக்கிட்டே இருப்போமா. தேங்க்யூ ஹோலி ஹோலி ஸ்பிரிட், மைட்டி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். போதும்பா, நீங்க போதும், நீங்க போதும். உங்க அன்பு எத்தனை பெருசுப்பா, எத்தனை பெருசப்பா. உங்களையே நம்பி வந்த ஜனத்தை ஒரு நாளும் வெறுமையாய் அனுப்பாதவர். வெறுமையா அனுப்பலையே பேதுரு, வெறுமையா அனுப்பலையே. வெறுமையை பார்த்தாவே உங்களை எல்லாம் தாங்க முடியாதப்பா. வெறுமையை பார்த்தாலே உங்களால தாங்க முடியாது. வறுமையை பார்த்தாலும் உங்களால தாங்க முடியாதப்பா. நிறைவாய் நிரப்புகிற அன்பு தெய்வமே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்க ராஜ்யத்திற்காக கொடுக்கத்தக்க கோடீஸ்வரராய் இருப்பார்களாக. ராஜ்யத்துக்காக வாரி வாரி வழங்குற கோடீஸ்வரர்களாய் இருப்பார்களாக. உங்களோடு ஆண்டவரே ஐக்கியம் நிறைந்தவர்களாக. அதனால வரக்கூடிய பாக்கியத்தினால ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்க, நிரம்பி இருக்க உதவி செய்யுங்க. அப்பாவை பார்த்து என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்க நினைப்பா என் நினைப்பாவே இருக்கிறார். உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த மாலை வேளையில எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில நீங்க வந்திருந்தாலும் அவருடைய அன்பை கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். பெரிய மனசுக்காரரை ஆராதிக்கிறோம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. துள்ளுதையா நினைப்பாவே,
நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால, அன்புக்கு முன்னால மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தி. தெள்ளு பூச்சி போல இருந்த எனக்கு நீங்க கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி அப்பா. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீர். என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உங்களை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உங்களை நினைக்குது. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். அவர் அன்புக்கு முன்னாடி எல்லாம் சிறுசு. உங்க பிரச்சனை சிறுசு, உங்க மனசு பெருசுதான். அந்நாள நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அந்நாள நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால அவ்வளவுதான். வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான். வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு. நீங்க சொல்லுங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசு, உங்க பிரச்சனை சிறுசு, பாடு சிறுசு, உபத்திரவம் சிறுசு. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. நினைக்கிறோம்ப்பா. உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னால அந்த வானத்தை போல. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஹல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தி. நல்ல வாழ்க்கை கொடுத்த அப்பா. அவ்வளவுதான். நல்ல வாழ்க்கை கொடுத்தவன். தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தி. என்ன நல்லவளாக்கி அல்லையில்
வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. இந்த நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தே. நல்ல வாழ்க்கையை தந்தவருக்கு, நல்ல வாழ்க்கையை தந்தவருக்கு, அப்பா நல்ல வாழ்க்கையை தந்தவருக்கு என் வாழ்க்கையை தந்துடுறப்பான்னு சொல்லுங்க. நல்ல வாழ்க்கையை தந்தாரே, நல்ல வாழ்க்கையை தந்தவருக்கு, நல்ல வாழ்க்கையை தந்தவருக்கு, ஆண்டவரை கொடுத்தவருக்கு என்னையே கொடுத்துடுறப்பான்னு சொல்லிடுங்க. அப்பா ரீபா பாபா ரபா பாபா பல ரபல பரபா. நல்ல வாழ்க்கையை கொடுத்த நல்லவருக்கு ஆராதனை. நல்ல வாழ்க்கையை கொடுத்த நல்லவருக்கு ஆராதனை. நல்ல வாழ்க்கையை கொடுத்த நல்லவருக்கு ஆராதனை. நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்களே, உங்களுக்காகவே என் வாழ்க்கையை கொடுக்கிறப்பா. எனக்குரியதெல்லாம் உம்முடையது அப்பா. எனக்குரியதெல்லாம் நீங்க தந்தது. நீங்க தந்ததை உங்களுக்கே கொடுத்துட்றப்பா. நீங்க தந்ததை உங்களுக்கே கொடுத்துட்றப்பா. உங்களுக்கே கொடுத்துட்றப்பா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர், எபினேசர், இதுவரைக்கும் அவர் தானே உதவினார். இதுவரை எங்க எல்ரோயி, 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 எங்களையும் கண்டீர். எப்படி நாங்க நன்றி சொல்வோம். எல்ரோயி, எல்ரோயி, எங்களையும் கண்டீர். எப்படி நாங்க நன்றி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இன்ப பிரசனத்துக்காக நன்றி அப்பா. லூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. எங்களை பார்த்தீங்களேப்பா. தாழ்மையில் நோக்கி பார்த்தா பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. பிள்ளைகளை உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரம், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. முடிந்தா முழந்தார் படிட்டு
நீங்களும் ஆவியானவர் தான், நீங்களும் ஆவியானவர் தான். Hallelujah.